நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமான ட்விஸ்ட் ஒண்ணு நடந்திருக்கு. நம்ம ஜானகியே போய் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரணடைகிறாங்க அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, ரகுராம் இருக்கார்ல, அவர் வந்து கதிருக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் வந்து காசு வெட்டி போட்டு சத்தியம் பண்ணிட்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து ஜானகிக்கு வந்து தெரிஞ்சிருது. ஜானகி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு மேலே வந்து நம்ம அமைதியாக இருந்தால் கதிரை வந்து இந்த வீட்டை விட்டே அனுப்பிடுவாங்க. கதிருக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஆல்ரெடி வந்து சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டார். இனிமேல் நம்ம பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப பாதிக்கும். இப்போ வந்து நம்ம சரணடைகிறது தான் கரெக்டான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து ரகுராமோட ரூமுக்கு வராங்க. பார்த்தா அவர் வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வந்து ரகுராம் பக்கத்தில் நின்று கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் எடுக்க போகிற முடிவு வந்து உங்களுக்கு வந்து ஊருக்குள்ளே வந்து கெட்ட பேர், உங்கள் மான மரியாதைக்கு எல்லாமே வந்து ஏதாவது தீங்கு விளைவிக்கிற மாதிரி ஏற்படலாம். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலை. நம்ம பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இதுதான். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு விறுவிறுன்னு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அது வந்து நைட் நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஏட்டையா மட்டும் இருக்காரு. அவர்கிட்ட போகிறாங்க. அம்மா என்னம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை இன்ஸ்பெக்டரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கதிரை பார்க்க வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கேட்காங்க. இல்லை கதிரை பார்க்க வரல, நான் ஒரு உண்மை சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன உண்மைமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட உடனேயும், நான் வந்து சரணடைய போகிறேன், அதாவது வந்து அந்த கார்த்தியை கொலை பண்ணதே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே ஏட்டு வந்து ஷாக் ஆகிடுறாரு. உடனே வந்து குருவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. குரு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நைட் நேரத்தில் ஃபோன் பண்ணோடனே ஒரு ஃபோன் எடுக்காரு. சொல்லுங்கள் ஏட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், சார் இங்கே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு ஒன்று நடந்திருக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும், இங்கே ஒரு அம்மா வந்து சரணடைஞ்சிருக்காங்க. கார்த்தியை வந்து கொலை பண்ணதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ என்னையா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாம் சார் நீங்கள் நேரில் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவனையும் உடனே விறுவிறுன்னு வந்து மிட் நைட்டில் கிளம்பி நம்ம குரு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்ற மாதிரி காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தா அங்கே வந்து ஜானகி இருக்காங்க. ஜானகி பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுது. அம்மா என்னம்மா நீங்கள் வந்திருக்கீங்க, என்னம்மா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், தம்பி நான் தான்ப்பா அந்த கார்த்தியை வந்து கொலை பண்ணேன், அவனை வந்து மண்டையில் அடித்து கொலை பண்ணது நான் தான் புதைச்சேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே குருக்கு வந்து ஷாக் ஆகிடுது. எதுக்குமா போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து உங்கள் மாப்பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக எதுவும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும், இல்லை நான் தான் அடித்தேன், நான் தான் கொலை பண்ணேன், எனக்கு நல்லா தெரியும், நான் தான் சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாம் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி வந்து ஜானகி வந்து சொல்லிடுறாங்க. ஏட்டு இவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு எஃப்ஐஆர் போட்டு உள்ளே அடைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கதிரை வந்து வெளியில் வர்ற மாதிரி காட்டுறாங்க. கதிரை வந்து குரு வந்து நேராக வந்து ரகுராம் கிட்ட வீட்டுக்கு கூட்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. குரு இவன் எதுக்கு இப்போ கூட்டு வந்திருக்க, இந்த கொலகார பாவியை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி குரு வந்து கதிர் வந்து கொலகாரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிற, இவன் தான் வந்து அந்த கார்த்தியை கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை கொலை பண்ணது இவன் கிடையாது, கொலை பண்ணது வேற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்கிறாங்க. யார் இது அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், உங்கள் ஒய்ஃப் இருக்காங்கள்ல அவங்க தான், அதாவது வந்து ஜானகி அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது ஜானகியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க. மாயா ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயையோ பெரியம்மா வந்து தப்பான முடிவு எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.